இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த புதிய ஒரு மாதத்திலே, இந்த 12வது மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை இந்த மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுக்கு சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலே நாம் அதிகமாக கிறிஸ்துமஸ் பண்டிகை குறித்து நாம் அதிகமான செய்திகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் நிறைய 1ஆம் தேதி வந்ததிலிருந்தே அதிகமான கிறிஸ்து பிறப்போடு சம்பந்தப்பட்ட தேவ செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் இந்த வாரத்தில் நாம் ஆண்டவருடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த முதலாம் நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆம், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை, ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை. இந்த உலகத்துல நம்மோடு கடைசி வரைக்கும் நம்மோடு இருப்பவர்கள் யாருமே இல்லை. நம்ம பிறந்தது முதல் நம்முடைய இறப்பு வரையிலும் கடைசி வரைக்கும் நம்மோடு பயணிக்கிறவர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஆரம்ப காலத்துல நம்ம பெற்றோர்களோடு நம்ம என்ன செய்வோம், இருப்போம். அதன் பிறகு ஒரு திருமண வாழ்க்கை, அதன் பிறகு பிள்ளைகளோடு ஒரு வாழ்க்கை, அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், தனிமையான ஒரு காலத்திலே தான் நம்ம வாழ முடியும். ஆனா கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்கிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் எப்படிப்பட்டவர், அந்த தேவனுடைய குணாதிசயம் என்ன என்று சொல்லி நாம பார்க்கிற பொழுது உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலே நாம வாசிக்கிறோம், தேவன் மனுஷனோடு பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். தேவன் மனுஷனோடு பேசினதை கண்டும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். அதாவது நம்ம பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம், தேவன் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், அந்த மலை, மோசே தேவனோடு மலையிலே பேசி கொண்டு இருக்கிற பொழுது அந்த மலையிலே பயங்கரமான அக்கினி பற்றி எரிகிறதை பார்க்கிறோம். கார் இருள், மந்தாரம், ஒரு பயங்கரமான ஒரு அக்கினி மலையிலே எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்கினியின் நடுவில் இருந்து தேவன் பேசுகிற சத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள். அந்த சத்தம் அவர்களுக்கு பயங்கரமாக இருக்கிறது. மோசேயின் இடத்திலே சொல்லுகிறார்கள், மோசே, தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நீர் எங்களிடத்திலே பேசும். நீர் தேவனிடத்திலே பேசி தேவன் சொல்வதை நீர் எங்களுக்கு சொல்லும். ஏனென்று சொன்னால் அந்த காட்சி அவ்வளவு ஒரு பயங்கரமான காட்சி. அவர்களால் அவருடைய மகிமையை பார்க்க முடியவில்லை. அவருடைய சத்தத்தை கேட்டு யாருமே என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு தேவனாக அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டார். இன்னும் கூட நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே தேவனை நம்ம கண்டோம், நாம் தேவனை கண்டோம், நாம் சாகவே சாவோம் என்று சொல்லி மனோவா சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். மனோவாவும் அவனுடைய மனைவியும் பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம். தேவனை நம்ம தேவதூதன் அவர்கள் தரிசிக்கிறார்கள். இந்த தேவதூதன் அந்த குழந்தை பிறப்பதை பற்றி அவர்களுக்கு விவரமாய் சொல்லுகிறார். அப்பொழுது மனோவா சொல்லுகிறார், நாம் தேவனை கண்டோம், நாம் சாகவே சாவோம், தேவனை கண்டவர்கள் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி அவர்களுடைய அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு தன்மை அந்த தேவனுக்கு இருந்ததை நாம பார்க்கிறோம். அதே தேவன் புதிய ஏற்பாட்டிலே நாம பார்க்கிறோம், ஒரு குழந்தையாக இந்த உலகத்திலே அவர் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே அவர் பிறக்கிறார். அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இம்மானுவேலராக தேவன் மனிதரோடு என்ன செய்கிறார், தங்கி இருக்கிறார். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான காரியம். நாம நினைக்கிறோம், எங்கேயோ ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு உயரமான இடத்துல, தூரமான ஒரு இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். நமக்கும் அவருக்கும் வெகு தொலைவில் அவர் இருக்கிறார், எங்கோ இருக்கிறார் என்று சொல்லி நாம் அநேக வேளைகளிலே நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, தேவன் நம்மோடு இருக்கிறார். உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அநேக வேளைகளிலே கஷ்டங்கள், சோர்வுகள் வரும்பொழுது நாம நினைக்கிறோம், கடவுள் எங்க இருக்காரு, கடவுள் எங்க இருந்து என்னைய பார்த்து கொண்டு இருக்கிறார், கடவுள்னு ஒருவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நாம எண்ணுகிறோம்.
ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறது? தேவன் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்துல சகல நாட்களிலும், இன்னும் நம்ம மத்தேயு கடைசி கடைசி வசனத்திலே பார்க்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். காணக்கூடாத இறைவன் நாம் காண்கிற வண்ணமாக இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே மனிதர்களோடு அவர் 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். மனிதர்களோடு தங்கி இருந்தார். மனிதர்களோடு அவர் போஜனம் பண்ணினார். மனிதர்களோடு உலாவினார். அப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த யோவான் சொல்லும் பொழுது, நாங்கள் எங்கள் கண்களால் கண்டதும் எங்கள் காதுகளால் கேட்டதும் நாங்கள் தொட்டு பார்த்ததுமான ஜீவ வார்த்தை என்று சொல்லுகிறார். ஆம், காணக்கூடாத இறைவன், அந்த இறைவனை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்காக, நம்மோடு வாசம் பண்ணுவதற்காக தன்னை தாழ்த்தி வெறுமையாக ஒரு அடிமையை போல ஒரு மனுஷ ரூபமாக இந்த உலகத்திலே அவர் காணப்பட்டார். அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நாம சோர்ந்து போக வேண்டிய, கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. தனிமை உணர்விலே நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தை. இந்த கிறிஸ்துமஸ் காலமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற காலம். என்ன மகிழ்ச்சி? இம்மானுவேலராக தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார். ஆம், அவர் எதுவரைக்கும் என்னோடு இருப்பார்? அவர் மரண பரியந்தம், கடைசி வரைக்கும் அவர் நம்மோடு இருந்து நம்மை அவர் வழி நடத்துவார். அந்த மகிழ்ச்சியோடு இந்த நாட்களிலே ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக இருக்கலாம், நம் துக்கப்படுகிற சூழ்நிலைகள் இருக்கலாம், கைவிடப்பட்டது போன்ற சூழ்நிலைகளில் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. மனுஷ ரூபமாக நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக, காணக்கூடாத இறைவன், எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஒரு தேவனாக அல்ல, நம்மோடு, மனிதர்களாகிய நம்மோடு வாசம் பண்ணும்படி அவர் இந்த பூ உலகத்துக்கு இறங்கி வந்தார். இந்த நாட்களிலே அந்த தேவனை குறித்த ஒரு மகிழ்ச்சி, தேவனை குறித்த ஒரு சந்தோஷம் நமக்கு வேண்டும். சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் அந்த ஆண்டவரோடு என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். நாமும் அந்த ஆண்டவரோடு வாசம் பண்ண வேண்டும். நாமும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பொழுது அவர் நம்மோடு வாசம் பண்ணுவார். நாம் ஆண்டவரோடு என்ன செய்யலாம்? வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நாம் அந்த ஆண்டவரை தரிசிக்க முடியும். இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மகிழ்ச்சியான நாட்களிலே நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானித்து, தேவன் என்னோடு இருக்கிறார், ஆம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தாவீது ராஜா சொன்னது போல நாம் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு நாம் அறிக்கையிடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவர் இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, இம்மானுவேலராக முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்க கிருபைக்குள், பிரசன்னத்துக்குள் எங்களை மறைத்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.